வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தாயென அன்பு செய்து தந்தையாய் பரிந்து சொந்த சேயென அனைத்து பேசி செவ்விய அறிவு தந்து தூயன நடத்தை கூறி துணையென நடந்து காட்டும் ஆயனர் குணமுள்ளோன் ஆசான் என்றழைக்கத்தக்கோன் என்ற நாமக்கல் கவிஞரின் ஒவ்வொரு வார்த்தைகளின் வடிவமாக நம்மோடு வாழ்ந்து உடல், உயிர், மனம், அறிவு அனைத்தையும் இந்த உலக அமைதி என்ற ஒரு உன்னதமான நோக்கத்திற்காக அர்ப்பணித்து பல தத்துவங்களை, வாழ்வியல் உண்மைகளை, சிந்தனைகளை தன்னுள்ளாக உணர்ந்து தெளிவு பெற்று அதை இந்த மனிதகுலம் உய்வதற்கு பயிற்சிகளாகவும் தத்துவங்களாகவும் அளித்து ஸ்தூலத்தால் மறைந்து சூக்குமத்தால் இன்றும் நம்மோடு கலந்து நிறைந்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இந்த ஒரு அற்புதமான இனிமையான விழாவிலே ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய ஜெயந்தி விழா, அன்னை லோகாம்பாள் அம்மாவின் 111வது ஜெயந்தி விழாவை மனைவி நல வேட்பு என்று சொல்லக்கூடிய நிலையிலும் சமுதாய பணியிலே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள கிச்சிப்பாளையம் மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையினுடைய ஆண்டு விழா என்று சொல்லக்கூடிய இந்த அற்புதமான முப்பெரும் விழாவிலே ஆர்வத்தோடு இங்கே கூடியிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும், அறக்கட்டளையை சார்ந்த அன்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வினாடி முதல் நாம் சிந்திக்கக்கூடிய இந்த அற்புதமான சிந்தனைகளை, வாழ்வியல் உண்மைகளை பூரணமாக நம்முடையதாக்கி கொண்டு வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவு, அமைதி அனைத்தும் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறையருளும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தெய்வீக தவ ஆற்றலோடு கூடிய பூரண நல்லாசியும் நம் அனைவரது உள்ளும் புறமும் இந்த வளாகம் முழுவதிலும் நிறைந்து கலந்து துணை நிற்க வேண்டுமாய் வாழ்த்தி வணங்கி இப்போது நாம் நம்முடைய சிந்தனையை துவங்க இருக்கின்றோம். எத்தனையோ பேர் இந்த உலகத்துக்கு வந்து வாழ்ந்திருக்கிறாங்க, இப்ப வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க, இனி வரப்போறாங்க. அறிவினுடைய உச்சம் என்று சொல்லக்கூடிய 6வது அறிவு பெற்ற மனித குலம் இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி. அதனால உங்கள்கிட்டயே அதை கேட்டுருவோம். இன்னைக்கு உலகம் அமைதியா இருக்கா இல்லையா? என்ன ஒரு அக்கிரமமான பொய்! உலகம் அமைதி இல்லாமையா இருக்கு? மணிக்கு 1000 மைல் வேகத்துல தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில சூரியனை 15,50,000 மைல் வேகத்துல அப்படி ஸ்டைலா சாஞ்சி நம்மளையெல்லாம் தூக்குறதே வேஸ்ட். தூக்கிக்கிட்டு அது சுத்திக்கிட்டு இருக்க, அது அமைதியா இல்லைன்னு நம்ம சொல்ல முடியுமா? உலகம் அமைதியாகத்தான் இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த அமைதியை கெடுத்துக்கிட்டு இருக்கிறது யாரு? அப்ப உலகம் அமைதியா இருக்கா இல்லையா? நம்ம யாரும் எங்கேயும் போய் உலகம் அமைதியா இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அது மட்டும் கொஞ்சம் அமைதியை இழந்துச்சுன்னா இங்க இந்த ஸ்டைலா புடிச்சுட்டுலாம் நிக்க முடியாது. தூக்கி கடாசிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம எல்லாமே பொய்யாதான் சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம உண்மையை உணரவே இல்லை. என்ன ஒரு ஆணவம் இந்த மனித குலத்துக்கு! நான் யார் தெரியுமா, என்னால என்ன முடியாது அப்படின்னு ஆணவத்தோட இயங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித மனதுல ஆணவம் என்ற வேற புடுங்கிறதுக்கு வந்தவர் தான் வேதாத்ரி மகர்ஷி. நான் அவரை வேற கோணத்துல பாக்குறேன். நான் யார் தெரியுமான்ற, நீ பெரிய ஆளுதான், அவன் மூச்சை நீ இழுத்து விடுறியா சொல்லு, யாராச்சும் கை தூக்க பார்ப்போம். ஏங்க, என் உடம்பையே ஒருத்தன் நடத்திட்டு இருக்கிறான், என்னையே இன்னொருத்தன் கண்ட்ரோல்ல வச்சிருக்கிறான். ஆனா நான் என்ன பண்றேன்? நான் யார் தெரியுமான்னு கேள்வி. அந்த கேள்வியை இன்னையில இருந்து விட்டுறணும். எல்லாரும் வாரியார் சொல்லுவார், இன்னையில இருந்து விட்டுறணும் பாரு எதை சொன்னாலும். சரியா? அப்போ மனிதன் என்று சொல்லக்கூடிய படைப்பு மிக அற்புதமான படைப்பு. இயற்கை என்ற தோட்டத்திலே இறுதியாக பூத்த மலர் மனிதன். மனிதனுக்கு தாங்க இத்தனை சடங்கு, சம்பிரதாயங்கள், பண்பாடு, ஒழுக்கம் இதெல்லாம் யாருக்குன்னா ஐயறிவு ஜீவனுக்கு கிடையாது. உலகில் வாழ் உயிரினங்கள் அனைத்தும் ஓரறிவு தொடங்கி 6 அறிவு வரையலாம்.
பலவும் ஒளி ஒளி உருசி ஓசை நாற்றம் என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும் நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் எனும் 6வது அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தர்க்கு மட்டுமே உரியதாம். அதனால் நிறை ஒழுக்கம், கடமை, ஈகை இவை யாருக்கு மட்டும்? மனிதனுக்கு மட்டுமே அப்படின்னு எழுதுறாரு மகர்ஷி. பயிரிவு ஜீவனுக்கு ஒழுக்கம் தேவையில்லை இல்லையா? நமக்கு தெரியுங்க. நான் அடிக்கடி நினைச்சு பார்ப்பேன் வள்ளல் பெருமான் நடந்து போகும்போது ஒரு ஞானி, அவர் எப்போதும் எப்படி இருப்பாரு, நான் என்னோட ஸ்பீச்சஸ்ல கூட போட்டிருக்கேன். அது அங்க போனேன் நான் வேலூர்ல, அவரோட அந்த ஐயாவோட சமாதிக்கு போயிட்டு அப்ப அதை பார்த்துட்டு தான் அந்த ஸ்பீச்சே போட்டேன். நிர்வாணமா தான் இருப்பார் அந்த ஞானி. யாராவது அந்த பக்கம் போனா, மனிதன் போனாலே நாய் போகுது, கழுத போகுது, குதிரை போகுதுன்னு ஒருத்தனை கூட மிருகத்தோட அடையாளத்து இல்லாம பேசவே மாட்டார். அப்போ எல்லாரும் வள்ளல் பெருமானோட ஒரு 10 பேர் சேர்ந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது, இந்த வழியா போவேன்னா அந்த வழியா போவோன்றாங்க. ஏன்னொன்னா அங்க ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இந்த மாதிரிதான் எல்லாரையும் சொல்லுவாரு அப்படின்னா, வள்ளல் பெருமானுக்கு நம்மளை பார்த்து என்னன்னு சொல்றாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. அப்ப வள்ளலார் போகும்போதுதான் மனுஷன் போறான் அப்படின்னாரு. மனுஷன் போறான்னு சொன்னதோட அடுத்து என்ன பண்ணாருங்க, அது வரைக்கும் நிர்வாணமா படுத்திருந்த, தலைக்கு வச்சுக்கிட்டு படுத்திருந்தாரு அந்த வேட்டிய, அப்பதான் எடுத்து இடுப்புல கட்டுறாரு. இப்ப காட்டுக்குள்ள ஒரு மனிதன் நிர்வாணமா போனான்னா ஏதாவது வெக்கப்பட போறானா? ஏன்னா இங்க மனிதனே கிடையாது. யார் இருக்கா? விலங்குகளுக்கு அது தெரியாது. எல்லா விலங்கும் எப்படி இருக்கு? நிர்வாணமா தான் இருக்கு. ஆனா நிர்வாணமா இருக்கிறது நமக்குமே மிருகத்தை பார்த்தா அது ஒரு தவறாவே தோன்றது இல்லை. ஆனா மனிதன் அப்படி போக முடியாது இல்லையா? அப்ப யாருக்கு பண்பாடு, கலாச்சாரம், ஒழுக்கம்லாம் யாருக்குங்க? மனிதனுக்குத்தான். அப்பதான் சொல்றாரு, மனிதன் போறான்னு மனிதனை பார்த்தோன்னா தான் வெக்கப்பட்டு தன் மானத்தை மறைக்கணுங்கிறது தோபா சுவாமிகளுக்கு அப்பதான் தோணுது. அப்ப நாங்க உட்கார்ந்து இருக்கும் போது இது அகக்காட்சியாவே அவருடைய அந்த சமாதியில உட்கார்ந்து தியானம் பண்ணும் போது இது எனக்கு அப்படியே காட்சியாவே நான் நினைச்சு பார்த்து ரசிச்சேன். என்ன காரணம்னா, ஞானிகள் பல உண்மைகள் இந்த உலகத்துக்கு சொல்றாங்க. ஆனா எல்லாருமே அவங்க படத்தை மாட்டி பூஜை பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க சொன்னதை யாருமே என்ன பண்ணலைங்க, ஃபாலோ பண்ணவே இல்லை. நான் அடிக்கடி திருவள்ளுவர்கிட்ட சாரி கேட்டுக்கிட்டே இருப்பேன். எப்போதுமே என் ஹேண்ட்பேக்ல திருக்குறள் இருக்கும். படிக்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது, எப்பயாவது படிப்பேன். ஏன் வச்சிருக்கேன்னா, அவர் சொன்ன ஒண்ணு நம்ம வாழ்க்கையில கடைபிடிச்சிருந்தோம்னா நமக்கு இவ்வளவு கஷ்டமே கிடையாது. நம்ம எதையுமே என்ன பண்ணோம், அடிக்கடி நான் என்னோட ஸ்பீச்சஸ்ல சொல்லுவேன், அவருக்கு 2 மார்க் போட்டோம், அவருக்கெல்லாம் மார்க்கே போட முடியாது. அவருக்கு 2 மார்க் போட்டு கடவுள் நமக்கு முட்டையை தான் போட்டிருக்கான் கடைசி வரைக்கும். தேரவே இல்லை இல்லையா? தீயளவு இன்றி தெரியான்கண் நோய் அளவின்றி படும்னு சொன்னார். இன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல பார்க்கும் போதெல்லாம் எனக்கு இந்த திருக்குறள் மனசுல வரும். ஏன்னா தன் உடலை பற்றிய ரகசியங்கள் தெரியல, தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய அற்புதம் தெரியல, இதனுடைய இயக்கம் தெரியல, இது மேல ஒரு அக்கறை இல்லை. புறத்துல அழகா போடுறோம் மேக்கப் பயங்கரமா, கண்ணாடி முன்னாடி நின்று இப்படி பாக்குறோம், இங்க நல்லா இருக்கா, அங்க நல்லா இருக்கா, உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் நல்லா இருக்கா, நல்லா இல்லையான்னு யாருக்கு மட்டும்தான் தெரியும்? யாருக்கு தெரியும்? நம்மளுக்கு தெரியுமா? ஹார்ட்டை பத்தி தெரியுமா? தெரிஞ்சுக்கணும்னு போனீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் வாங்குறதுக்கு நாங்க இருக்கோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல. போய் மாட்டினீங்கன்னா அதோட உங்க சொத்துல பாதி காலி ஆயிரும் இல்லையா? தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லுவார்ல, ஒரு பைபாஸ் பண்ணிட்டு ஒரு நண்பர் படுத்திருப்பார். அவருடைய டாக்டர் தான் நண்பர் இல்லையா? அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணியிருப்பார். பண்ணி முடிச்சோன்னா பில்லை கொண்டு வந்து கொடுத்தோன்னா அதை பார்த்தோன்னே இவர் கண்ணில் தாரையா ஊற்றும். ஏன்டா உனக்கு கொஞ்சம் கம்மியாக தானடா போட்டிருக்கேன், நீ ஏன்டா இப்படி ஃபீல் பண்ற அப்படின்னு. அதுக்கு இல்லடா, ஒருத்தன் இலவசமாவே இத்தனை வருஷமா அதை மெயின்டைன் பண்ணா, அவனுக்கு நான் 10 பைசா கொடுக்கல, லேசா டிஸ்டர்ப் பண்ணோன்னா 6 லட்சம் பில்லை போட்டு என் கையில கொடுத்துட்டியடா, இப்பயாவது நான் அவனை நினைக்கலன்னா நான் நன்றி இல்லாதவனா போயிடுவேன். அப்ப ஒரு உறுப்புக்கே இத்தனை அற்புதம் இருக்குங்கும் போது இந்த உடலை பத்தியே நமக்கு தெரியல. இந்த உடல்ல ஒரு சுவாசத்தை தெரியல. அதை இடகலைங்கிறாங்க, பிங்களைங்கிறாங்க, சுழுமுனைன்றாங்க. 21,000 முறை ஒரு நாளைக்கு சுவாசிக்கிறோம். அந்த 21,000 சுவாசத்தை இந்த என்ன அறிவு இறைவனை எங்கேயோ தேட வேண்டாம். என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையேன்னு சிவவாக்கியாரே எழுதுறார் இல்லையா? எனக்குள்ள நீ இருக்கிறது, என்னை அறியாமல் என்னுள்ளே நீ இருக்க, உன்னை அறியாமல் உளுத்த மரமானேன் பூரணமே. ஏன்னா என் மூச்சையே நான் இழுத்து உள்ள, நீ தானடா எனக்காக இழுத்து விட்டுட்டு இருக்கிற. இதுல எனக்கு என்ன ஆணவம், என்ன பெருமை? அப்போ இததாங்க மகரிஷி சொல்றாரு, இத பற்றி எந்த ஒரு விழிப்பு நிலையும் உனக்கு இல்லை. இந்த உடலை பத்தி தெரியல. இது ஏன் வந்துச்சு?
சுக்கில விந்துநாதம் சுரோனிதமும் கூடி பக்குவ குழவியாகி பையுளை அடைத்த பாவை அக்குவை அதனில் வந்த சூட்சம் அக்னி நாகைலிங்கர் அளித்ததென்று உணர்வாய் நெஞ்சேன்னு கணபதிதாசர் சொல்வார். ஏன் ஒரு தாயின் தந்தையும் இணையணும்? அந்த ரெண்டு உயிராற்றலும் ஏன் சேருது? அது சேர்ந்ததுனாலதான் நான் இங்க வந்தேன். அந்த இருயுயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. என் வாழ்க்கை எதை வச்சு தீர்மானிக்கப்படுகிறது? என்னுடைய தாய் தந்தை என்ன பாவ புண்ணியத்தை செஞ்சிருக்காங்களோ அதுதான் இன்றைய என்னுடைய வாழ்க்கை. ஆனா அது தெரியல. என்னமோ நல்லதெல்லாம் நடந்தா நான் தாங்க அதுக்கு அதை பண்ண இதை பண்ணன்னு பந்தா பண்றது. ஏதாவது ஆவாது போனா அந்த இதுங்களால தாங்க ஆச்சுன்னு சுத்தி உள்ளதுங்களை சொல்றது. இப்ப நல்லதுக்கு மட்டும் நீ காரணம், அல்லாததுக்கெல்லாம் சுத்தி உள்ளவங்க காரணம். இதெல்லாம் என்ன அநியாயம், அறியாமை. இறைவன் நமக்கு சொந்தமென இகத்தில் பல பேர் பேசுகின்றார், மறையின் விளக்கம் கூறுகின்றார், மார்க்கம் இதுதான் என்கின்றார். உறவை குலைத்து மனிதர்களை உசுப்பி பகையை மூட்டுகிறார். அறியாது இவர்கள் செய்யும் பிழைக்கு அகிலம் போர்க்களம் ஆகிறதுன்னு உமர் கயாம் எழுதுறார். இந்த மதம்ங்கிற பேர்ல இறைவனுடைய வழிபாட்டை பிரிச்சு இறைவனையும் பிரிச்சு மனிதன் தன்னை அறிய முடியாத ஒரு அறியாமையிலே தள்ளக்கூடிய அந்த பக்தி மார்க்கத்தை கொண்டு வந்து உள்ள புகுத்தி, பக்தி மார்க்கம் வந்தது பெரிய வரம், பெரிய வரம். நமக்கு இத்தனை ஆலயங்களை நம்ம முன்னோர்கள் வந்து முட்டாள்கள் கிடையாது, அறிவுல உயர்ந்த மிகப்பெரிய ஞானிகள் பண்ண ஒரு டெக்னிக் தான் அத்தனை ஆலயங்களும். ஆனா ஒன்னே ஒண்ணுங்க, இல்ல கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்றது கஷ்டமா? அபிஷேகம் பண்றது கஷ்டமா? அன்னதானம் பண்றது கஷ்டமா? எல்லாரும் நான் ஒரு கும்பாபிஷேகத்துக்கு பேசுறதுக்கு கூப்பிட்டுறாங்க பிள்ளையார் கோயில. நான் சொன்னேன், எனக்கு கற்பனையா ஒண்ணு தோணுச்சுங்க. இந்த பிள்ளையார் கோயில் வாசல்ல யார் இதுவரை கோபப்படவில்லையோ அவர்கள் மட்டும் உள்ளே வரவும்னு ஒரு போர்டு வச்சுட்டா ஒருத்தர் உள்ள போக முடியுமா? காம குரோத லோப மோக மதம் ஆச்சரியம் என்று சொல்லக்கூடிய இந்த மனதை பாழ்படுத்தக்கூடிய 6 குணத்தை உள்ள குப்பையாட்டம் வச்சுட்டு ஒய்யார கொண்டையான் தாளம் பூவான் அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் பேணுமா? ஈரு பேணு கூட இல்லைங்க, இங்க எல்லாம் விஷநாகமும் தேலுமா இருக்குது. இத்தனை குப்பையை இங்க வச்சுக்கிட்டு கடவுள்கிட்ட போய் நான் யாருக்கு என்ன கெடுதல் பண்ணேன் அந்த டயலாக மட்டும் அவன் கேட்டு திருப்பி பேசினான்னா ஒருத்தரும் கோயிலுக்கு போக முடியாது. அப்போ மகரிஷி ரொம்ப அழகா எழுதுறாருங்க, மனிதன் தன் செயல் அறிவு திருந்தி ஓங்க மதிமிக்கோர் தெய்வ வழிபாடு சொன்னார். மனிதனுடைய செயல்ல திருத்தம் வரணும், நல்ல செயல்களை செய்யணும், அவன் நல்லதை நினைக்கணும். அந்த நல்லதை நினைக்க வைக்கிறதுக்கு சில நியமங்களை பழக்கணுங்கிறதுக்காகத்தான் நமக்கு ஆலயங்களை கொண்டு வந்தாங்க. ஆனா ஆலயத்துக்குள்ள நம்ம போறோங்க, ரொம்ப அழகா குளிச்சு கிழிச்சு சுத்தபத்தமா போறோம். ஆனா அந்த மனசை மட்டும் அவன் பார்த்துட்டு என்ன பண்றான், அவன் மௌனமாயிடுறான். நான் அடிக்கடி சொல்ற ஒரு உதாரணம், ஒரு பால் வாங்கணும்னாலே பாத்திரத்தை என்ன பண்ணணும், இன்னைக்கு பால் வாங்கின பாத்திரத்தையே நாளைக்கு பால் கார்ட்ட கூட நீட்டினோம்னா நீ எல்லாம் ஒரு குடும்பக்கார பொம்பளையாமான்னு கேட்டுருவாங்க இல்லையா? அப்ப அந்த பால் 8 மணி நேரம் கெட்டு போகக்கூடிய ஒரு பாலை வைக்கிறதுக்கே பாத்திரம் தூய்மையா இருக்கணும்னா பரம்பொருளை உள்ள வைக்கணும்னு சொன்னா இது எப்படி இருக்கணும்? இது என்ன ஒரே அன்பும் கருணையுமாவா இருக்கு? இதுல வேற நம்ம சொல்லுவோம் பாருங்க, அடுத்தவங்களை எல்லாம் பார்த்தா அவங்க மோசம், இவங்க இது என்னமோ யோக்கிய மாதிரியே அடுத்தவங்களை எல்லாம் குறை சொல்றது. இந்த குணநலன்கள் மாறணுங்க. மிருகங்கள் கூட அடுத்தவங்களை பத்தி எல்லாம் குறை பேசுறது இல்ல. அடுத்தவங்களை பத்தி நான் சொல்லுவேங்க, நம்மளை விட ஐயறிவு ஜீவன் ரொம்ப நல்லது. அதுக்கு ஃப்ரிட்ஜு தேவையில்லை, நாளைக்கு வச்சு சூடு பண்ணி சாப்பிடுவோன்றதுக்கு. இப்போ புளி மானை அடிச்சுட்டு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்குவோம், நாளைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவோம், நாளைக்கு மான் கிடைக்குதோ இல்லையோ அப்படின்னு யோசிக்குதா? சுயநலமா யோசிக்கிறது. மனிதனுக்கு உண்டான பண்புகளே இன்னைக்கு மாறி போயிட்டு இருக்குங்க. எல்லாருமே ஒரு மாயையில மயக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எண்ணங்களால அவங்களுடைய மனமும் கலங்கமடைந்து கொண்டிருக்கிறது. மனம் எந்த அளவுக்கு கலங்கமடைகிறதோ அந்த அளவுக்கு உடல்ல நோயாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த 2 உண்மையுமே தெரியாம இந்த மனித குலம் ஏதோ இந்த புறத்துல இருக்கக்கூடிய இன்பத்தை பார்த்து பார்த்து இந்த மிட்நைட் பிரியாணி 24x7 பிரியாணிக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா எலும்பு முறிவா 24, எலும்பு நல்லா இருக்கிற எலும்பே முறிஞ்ச மாதிரி இருக்கு அந்த விளம்பரத்தை பார்த்தாலே. எங்க பார்த்தாலும் இது மாதிரி விளம்பரங்களை எல்லாம் பார்க்கும் போது நான் உண்மையிலேயே திருவள்ளுவரை நினைப்பேன். தீயளவு இன்றி தெரியான்கண் நோய் அளவின்றி படும். எவ்வளவு திங்கிறதுன்னு தெரியாம திங்கிறவனுக்கு எவ்வளவு நோய் வர்றதுன்னு தெரியாம நோய் வரும்னு எழுதி வச்சாரு. மகரிஷிகிட்ட கேட்டோம், எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துருக்கீங்களா சாமி, வாய்க்கு மட்டும் அதுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுத்தால நான் பயிற்சி கொடுக்குறது?
அதுதான் 24 hours எப்ப வேணாலும் எதை வேணாலும் போடுறீங்களே, அப்புறம் உடம்பு எப்படி இருக்கும்? 3 வேளை சாப்பிட்றவங்க யாராவது கை தூக்குங்க பார்ப்போம். நாங்க உடனே என்ன பண்ணுவோம், மன்றத்துல உள்ள வந்தோம், பிஸ்கட்டும் டீயும் கொடுத்துருவோம். கொடுத்துட்டு கேட்போம். ஏன்னா நம்ம உட்காந்து சாப்பிட்றதுதான் கணக்குல வச்சிருக்கோம். நின்று நடந்து சைட்ல ஃப்ரெண்டோட என்ஜாய் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் நம்ம கணக்குல கொண்டே வரல. அதனால ரொம்ப பேருக்கு நான்லாம் 3 வேளை தாங்க சாப்பிட்றேன். நான் கூடவே வந்தாதான் தெரியும் நீங்க எத்தனை வேளை சாப்பிட்றீங்கன்னு. அப்போ உடலினுடைய இயக்கத்தை பத்தி தெரியல, அதுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரை பற்றி தெரியல, அந்த உயிரி ஆற்றல் எப்படி ஒரு எனர்ஜியா மாறுதுன்னு தெரியல, அது எப்படி அறிவாக வெளிப்படுதுங்கிறது தெரியல. இன்னைக்கு வரைக்கும் இந்த உடம்புக்குள்ள எந்த விஞ்ஞானியாலும் எந்த மருத்துவத்தாலும் எத்தனை பெரிய ஆராய்ச்சி செய்தாலும் கண்டுபிடிக்க முடியாத 3 மறைபொருளை வச்சு இறைவன் நம்மளை நடத்திட்டு இருக்கான். ஒன்று மனம், இன்னொன்னு உயிர், இன்னொன்னு அறிவு. இந்த 3ஐயும் இந்த உலகத்துக்கு சொல்ல வந்த உத்தம ஞானி தான் வேதாத்ரி மகரிஷி. இதுவரைக்கும் எந்த ஞானியும் சொல்லல. உயிரை பத்தி பேசினாங்க, சித்தர்கள் கூட சொன்னாங்க, மனசை பத்தி பேசினாங்க, மனசை பார்த்து பயந்தாங்க. நான் அடிக்கடி மகரிஷியை நினைக்கும் போது எனக்கு ஒரு பெருமிதமா இருக்கும். என்னன்னா, நான் படிச்ச அளவுல, நான்லாம் ரொம்ப எல்லாம் படிக்கல, ஆனா மகரிஷியை விட கூட படிச்சிருக்கேன். சரிங்களா? நான் தான் சொல்லுவேன், சாமி 3 கிளாஸ் படிச்சாலும் ஒரு நல்ல வாத்தியார்ட்ட படிச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் எத்தனை படிச்சாலும் அதே ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருப்பான். சொல்லுவார்ல, தெங்கச்சி சுவாமிநாதன் சொல்லுவாரு, விடியறதுக்குள்ள அந்த பக்கம் போயிடணும்னு சொல்லி படகுல ஏறி உட்காந்து விடிய துருப்பு போடுவான். விடிஞ்சிருக்கும், ரொம்ப தூரம் வந்துட்டோன்னு பார்த்தா எங்க புறப்பட்டானா அதே இடத்துல இருப்பான். என்னன்னு பார்த்தா படகை கட்டி விட்ட கயத்தையே அவுத்து விடல. அது போல நம்ம என்னமோ பெருசா சாதிச்சுட்டதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா நின்ன இடத்துலதான் ஓடிட்டு இருக்கோம், நின்ன இடத்துலதான் துடுப்பு போட்டுட்டு இருக்கோம். ஏன் இந்த நிலை? அப்பத்தாங்க மகரிஷி மனித குலம் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அந்த ஒன்றை அறியாத குறைதான் இந்த அறியாமையாக இருக்கிறதுன்னு சொல்லிதான் எத்தனையோ ஆலயங்கள் இருந்த போதிலும் அறிவுக்கு ஒரு திருக்கோவில் கட்டினார் பாருங்க. இங்க பார்த்தா உள்ள என்ன இருக்கும்? ஒன்னும் இருக்காது, பூஜை சாமான் இருக்காது, மணி இருக்காது. ஏதோ மணி இருக்கும், தீட்சை கொடுக்குற அன்னைக்கு கொடுப்போம் இல்லையா? அப்போ இத்தனை பெரிய அற்புதத்தை மகரிஷி ஏன் நமக்கு கொடுத்தாருன்னா, இந்த உலகம் இத்தனை ஞானிகள் புத்தன் என்ற பெரியாரும் இயேசுநாதரும் உலக நலத்திற்கு கவி புனைந்த திருவள்ளுவர், உத்தமராம் நபிகள் என்னும் உயர்ந்த ஞானி, உண்மைக்கே உயிரளித்த சாக்ரட்டிஸ், நித்தியமாம் நிலை உணர்ந்த ஞானிகள் அத்துணை பேரின் நில உலக மக்களுக்கு எடுத்து சொன்ன கருத்துக்கள் அனைத்தையும் ஒரு தொகுப்பாய் செய்தால் அனைத்துமே ஒரு தொகுப்பாய் அமைய காண்போம் அப்படின்னு எழுதுறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இப்ப ஈஸியா புரிய வைக்கிறேன். அல்வா அப்படின்னு என்னங்க? சரி, பால்கோவா, ரசகுல்லா, முந்திரி பேடா, பாயசம், சக்கரை பொங்கல். என்னங்க, நான் இத்தனை பேர் சொல்றேன், நீங்க என்ன சொல்றீங்க? அப்ப நான் உங்களுக்கு இப்ப நீங்க ஐயா எனக்கு ஒரு ரசகுல்லா கொடுக்குறாரு, நான் அதை வச்சு சக்கரை பொங்கல் என்ன டேஸ்டா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, இவ்வளவு நேரம் அமுதாமா நல்லா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரமா என்னாச்சுன்னு தெரியல. கண்ணால பார்க்கக்கூடிய பொருளினுடைய தோற்றம் மாறலாம், ஆனா அதனுடைய உட்பொருளாக இருக்கக்கூடிய சுவை எப்படி இருக்குதுங்க? ஒன்றாகத்தான் இருக்கு. அதே போல புத்தர் வேற, இயேசு வேற, வள்ளலார் வேற, ரமணர் வேற, ராமகிருஷ்ண பரமஹம்சர் வேற, ஆள் வேற, வாழ்ந்த காலம் வேற, வளர்ந்த விதம் வேற, உணர்ந்த அறிவு நிலை வேற, பேசிய மொழி வேற, ஆனா கருத்து என்னது? அது உலக நன்மை, உலக மக்கள் அமைதியா வாழணும். அப்ப எல்லா வளங்களையும் கொடுத்த இறைநிலை மனித மனதுல நிறைவு என்ற ஒன்றை கொடுக்கல. அதுக்கு என்ன காரணங்க? அறியாமை, தன்னை பற்றிய அறியாமை, தன் உயிரை பற்றிய அறியாமை இல்லையா? அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு தான் மகரிஷி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருத்தம் வரணும், அமைதி வரணும், முன்னேற்றம் வரணும், வாழ்வினுடைய நோக்கத்துக்கு மனிதன் வாழணும் அப்படின்னு சொன்னா அவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றலை அவனுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும். மனம், உயிர், மெய் என்ற 3ஆன மனிதனவன் ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும். மறைந்திருக்கும் உட்பதிவாம் பல தீய வினைகளை மனிதனே முயன்று மாற்றி அறச்செயல் செய்து மனிதனவன் பரத்துறைந்து மனிதனவன் உயர் மனிதனாக வாழச் செய்யும் மனவளக்கலை இதனை பரப்பி நலம் காண்போம் எழுதுறார் மகிழ்ச்சி.
மனிதனுக்குள்ள என்ன சிறப்புங்கிறத மனிதனுக்கு இன்னைக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஏன்னா மனிதனுக்கு உயிரை பற்றி தெரியல. உயிரை பற்றி அவனுக்கு தெரிஞ்சிருந்தா இந்த இத்தனை போர் இன்னைக்கு பாருங்க எப்படி உக்ரைன் போரெல்லாம் பார்த்தா எவ்வளவு அப்படியே மனம் நெஞ்சு பொறுக்குது இல்லையேன்னு தான் வருது. பாரதியார் மாதிரி ஐயோ இப்படி இத்தனை உயிர் சேதமடையுது, இத்தனை பொருள், எவ்வளவு பேருடைய அறிவு, உழைப்பு, நேரம், ஆற்றல் எல்லாமே இப்படி அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது இல்லையா? அப்போ இதெல்லாம் மாறணும். தனி மனிதன் அமைதி இல்லாம அது உலக அமைதியா மலர முடியாது. தனி மனித அமைதி மட்டுமே எல்லாவற்றையும் சாதிக்க முடியாது. அது குடும்ப அமைதியாக மலர்ச்சி பெற வேண்டும். அது சமுதாயத்துல மலர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். அது நாடுகளிடையே ஒற்றுமையை ஏற்படுத்தி அதுவேதான் உலக அமைதியாக மாற முடியும் என்பதை ஒரு துளி, சிறு துளி பெருவெள்ளம்னு நமக்கு சின்ன வயசுல நம்ம படிச்சிருக்கோம் ஒரு கதை இல்லையா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. எங்க டீச்சர் 3வது படிக்கும் போது சொன்னது. ஒரு பெரிய ஏரி, அதை ஒரு செவுரு போட்டு சுத்தி கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு 5 வயசு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருப்பான். அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கும். அந்த ஹோல்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அப்ப அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய விரலை அதுக்குள்ள கொடுத்துட்டு சாயந்தரம் வரைக்கும் அதுலயே இருப்பான். அவனுடைய கையே இதுவாயிடும். ஏன் இந்த புள்ள வரல அப்படிங்கும் போது அப்ப அந்த இடத்துல போய் அந்த ஹோலை அவன் அடைக்கலன்னு சொன்னா அது அப்படியே விரிசலாகி இந்த ஊரே இன்னைக்கு அழிஞ்சு போயிருக்கணும். அப்போ பாருங்க, ஒரு மிஸ்டேக் இருந்தா கூட அது முற்றிலுமாக எப்படி ஒரு மோசமான சூழ்நிலையை உண்டு பண்ணுமோ அதுபோல மனித மனதிலே இருக்கக்கூடிய அல்லாத எண்ணங்கள் பலருக்கு துன்பத்தை விளைவிக்கக்கூடியதாக மாறும். அப்ப மாற்ற வேண்டியது எதங்க? மனிதனை மாத்துவதும் அவன் மனதை மாத்துறதும் வேற வேற இல்ல. எல்லா மகான்களும் மனதை திட்டாத மகான்களே கிடையாது. வள்ளல் பெருமான் தான் மனமெனு பேய் குரங்கு மட்டப்பயலே நீ தான் எழுதுவாரு. குரங்கு அதுக்கு பேயும் முடிச்சு பைத்தியமும் முடிச்சா எப்படி இருக்கும்? அந்த ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்க எனக்குள்ள உட்காந்துக்கிட்டுங்கிறாரு. வள்ளலார் மனமே அந்த லட்சணம்னா நம்மெல்லாம் என்ன சொல்றது இல்லையா? அப்போ அந்த மனிதனுடைய மனதுல மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னா முதல்ல மனம்னு என்னன்னு அவனுக்கு புரிய வைக்கணும். எல்லா மகான்களும் எனக்கு தெரிஞ்சு எல்லா சித்தர் பெருமக்களுமே திட்டிருக்காங்க மனச. ஆனா எனக்கு தெரிஞ்சு மனதை திட்டாத ஒரே மகான் வேதாத்ரி மகரிஷி மட்டும்தான். மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ, மனமதை உயர்த்தினால் மட்டில்லா இன்பமாம், மனமதை தாழ்த்தினால் மயக்கத்தால் துன்பமாம், மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் சொல்லிட்டார். இன்பம் எங்க இருக்குங்க? சில பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, இதுங்க மூஞ்சிலேயே முழிக்காம எங்கேயாவது இதுங்களை விட்டு தொலைஞ்சு போய் ஒரு 5 நாள் நிம்மதியா இருக்கும். யார? வீட்டுல சுத்தி இருக்கிறவங்கள. அதுவும் நெருங்கிய உறவு தான் அப்படி சொல்லுவோம் நம்ம இல்லையா? அப்ப நான் நிறைய பேர் இந்த டைலாக் பேசுவோம். எல்லாம் நான் உட்பட எல்லாருமே. நான்லாம் பேசி 25 வருஷம் ஆச்சு, விட்டுட்டேன். மகரிஷி என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து இந்த டைலாக் பேசுறதெல்லாம் விட்டாச்சு. அப்போ நான் எங்கேயாவது போய் நிம்மதியா இருக்கணும்னா எனக்கு ஒரு டவுட்டுங்க அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்கறது. என்னம்மா அப்படின்னு. வீட்டுல மனசை கைட்டியா வச்சுட்டு போவீங்க? நீங்க எங்க போனாலும் உங்க கூட தானே அது வரும். அதை எப்படி நீங்க அதுல இருந்து விடுவிக்க முடியும்? உட்காருங்க, அமைதியா தவம் பண்ணுங்க. தவம் வரலையா? தவம் பண்ணலைனாலும் நான் இப்ப ஒன்னும் நினைக்க மாட்டேன்னு ஒரு எண்ணத்தை வலிமையா போடுங்க. அப்பத்தான் மனம் தன்னிடம் இருக்கக்கூடிய, ஏன்னா அழகா மகிழ்ச்சி சொல்லுவாங்க, தவறு செய்வது மனம், அதை தவறு என்று சுட்டி காட்டுவது மனம், அந்த தவறை திருத்திக் கொள்ள முயல்வது மனம், திருந்துவதும் அதே மனம் இல்லையா? எல்லாத்துக்குமே நம்ம தப்பு பண்றோங்கிறத நமக்கு சொல்றது எதுங்க? மனசுதான். திரும்ப தப்பு பண்ண கூடாதுன்னு நமக்கு சொல்றது எதுங்க? அதே மனசுதான் இல்லையா? அப்ப மனதிலே உலையெல்லாம் மற்றெங்கே தேடுவீர் அப்படின்ட்டு. ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, இப்ப இங்க இத்தனை பேர் உட்கார்ந்து இருக்கிறோம்னா இதெல்லாம் பூர்வ புண்ணியம் இல்லாம இங்க வந்து உட்கார முடியாது. ஏன்னா எத்தனையோ பேர் எதையோ பேசிட்டு இருக்காங்க, எதையோ சாதிச்சுட்டா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அதெல்லாம் நிலையானதான்னு பாத்தீங்கன்னா நிலை இல்லாதது. மகரிஷி அழகா சொல்லுவாங்க, இந்த தவம் எடுத்து தன்னில் தூய்மை பெறும் பொழுது உங்களுடைய சந்ததியருக்கு நீங்கள் என்ன கொடுக்கல? எந்த பதிவையும் கொண்டு போகாம தடுக்கிறீங்க. சரியா? இப்ப திருமணத்துக்கு முன்னாடி வர்றது ரொம்ப சிறப்பு. ஆனா அதெல்லாம் நம்ம யோசிக்க கூடாது. இப்ப ரொம்ப வருத்தமா போயிரும் இல்லையா? அதனால இப்பயாச்சும் கிடைச்சிச்சே. போன நாள் வீணாய் போனால் புதிய நாள் கெடவிடாமல் ஞான நாள் இதுதான் என்று சர்க்குரு பாதம் போற்று. சரிங்களா? போன நாள் போயிட்டு போகுது, இருக்கிற நாளையாவது என்ன பண்ணு. ஏன்னா எத்தனை நாள் இருப்போன்னு தெரியாது. எல்லாரும் லைஃப்ல ப்ராப்ளமே இல்லாதவங்க யாராவது இருக்கீங்களா? ஒரு பிரச்சனை எனக்கு கிடையாதுங்க, பொழுது போகாம தான் இங்க வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா?
வேண்டாங்க, அதெல்லாம் கேட்காதீங்க, செத்து அதை மறந்துட்டு வந்து இங்க உட்காருவோம் தான் உட்காந்துருக்குறோம் இல்லையா? இப்ப நான் சொல்லுவேன், அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு சந்தோஷமா. என்னமா இது, எவ்வளவு பிரச்சனை இருக்கோ அவ்வளவு சந்தோஷமா. அது வரைக்கும் தான் நமக்கு லைஃப். இல்லைன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு அர்த்தம். சிக்கல்லாம் முடிஞ்சிச்சுன்னு யோசிச்சிங்கன்னா டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிட்டுன்னு அர்த்தம். அதனால இருக்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். பிரச்சனையா வா, வந்துட்டு போ. நீ என்ன பண்ண முடியும்? என்ன, எனக்கு குரு இருக்காரு, என்னால உன்னை விரட்ட முடியும். நீ என்னன்னு தானே, ஒரு எண்ணமா தானே என்னை கவலையா என்னை ஆட்டி வச்சிட்டு இருக்க. உன்னை எப்படி வெளியில கிளப்பணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு மனதுக்கு மனம் என்ன பண்ணுதுங்க? சவால் விடுது. தன்னுள்ளாக இருக்கக்கூடிய எண்ணத்துக்கு இந்த மனம் ஒரு சவால் விட தெரிஞ்சுக்கிச்சின்னு சொன்னா எந்த எண்ணத்தாலும் நம்மளை என்ன பண்ண முடியாதுங்க? டயர்டாக்க முடியாது. நம்ம அதை டயர்டாக்கி விட்டுறணும். சரிங்களா? அப்போ மகரிஷி ரொம்ப அழகா சொல்லுவாங்க, சிக்கல் இல்லா வாழ்க்கை இல்லை, தீர்வு இல்லா சிக்கல் இல்லைன்னு சொல்லுவாரு. அதை விட ஹைலைட்டா ஒண்ணு சொல்லுவாரு, சிக்கல் நிறைந்ததுதான் வாழ்க்கை, சிக்கலுக்குள் நடப்பதுதான் வாழ்க்கை. வாழ்க்கைன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோ. உனக்கு பிரச்சனை இருக்கா அப்படின்னு நீ வாழ்ந்துட்டு இருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்போ இதெல்லாம் அந்த ஏற்பு திறன். மகரிஷி சொல்லுவாங்க, மனவளக்கலையினுடைய சிறப்புல அந்த ஏற்பு திறன் ஒண்ணு சொல்லுவாருங்க. எது வந்தாலும் வரட்டும், என்னுடைய வினை தானே எனக்கு துன்பமா வருது, அதை நான் போக்கிக்கணும்னு சொன்னா அதுக்கு உண்டான பயிற்சிகளை நம்ம என்ன பண்ணணுங்க? தினமும் இப்போ நம்மள்கிட்ட பிரச்சனையா வர்றது எது எது சொல்லுங்க? உடல்ல என்னவா வருது? மனசுல என்னவா வருது? கவலை. வாழ்க்கையில என்னவா வருது? சிக்கலை. அறிவுல ஒரே குழப்பம். சரியா? நான் இதை படிக்கும் போது அடிக்கடி நினைப்பேன், ஏன் சுவாமிஜி பாவம் இருக்குங்கிறதுக்கு அடையாளமா அதெல்லாம் சொல்றீங்க? ஒரு மனிதன்ட்ட பாவம் இருக்கா அப்படிங்கிறதுக்கு அடையாளம் என்ன? உடலிலே நோய், உள்ளத்திலே கவலை, வாழ்க்கையில சிக்கல், அறிவுல குழப்பம். அப்ப நான் ஒரு தடவை கண்ணை மூடிட்டு மகரிஷிகிட்ட, நான் நிறைய அவர்கிட்ட தான் பேசுறது, அவர்கிட்ட பேசினா தெளிவாகும், வேற யார்கிட்டயே பேசினா இருக்கிற தெளிவும் போயிடும். அதனால நான் நிறைய அவர்கிட்ட தான் பேசுவேன் எப்போதுமே. அப்ப நான் மகரிஷிட்ட, ஏன் சாமி பாவம் இருக்குன்னு நீங்க சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆலியார்ல டாக்டர்ஸ்ட பேசும்போது நான் சொன்னேன், டாக்டர் உங்களுக்கு உயிர் ஒருத்தட்ட இருக்கா இல்லையாங்கிறத சொல்றதுக்கு டாக்டருக்கு படிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுக்கும் தெரியுமா தெரியாதா? ஒருத்தட்ட உயிர் இருக்கு, ஒரு குருவியோ காக்காயோ அதுட்ட உயிர் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அதுக்கு டாக்டருக்கு தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. சரி, ஒருத்தட்ட உயிர் இருக்காங்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? உங்கள்கிட்ட உயிர் இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதெல்லாம் கிடையாது. என்னட்ட உயிர் இருந்தாதான் தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஈஸி. ஆனா நமக்கு புரியல அது. இதெல்லாம் எப்ப ஈஸியா இருக்கு? மகரிஷி கிட்ட வந்ததுனால. அப்ப நான் மகரிஷிட்ட கேட்பேன், சாமி பாவம் இருக்குன்னு தான் எங்களுக்கே கன்ஃபார்மா தெரியுது, அதான் தினம் தினம் நாங்க பட்டுக்கிட்டு இருக்கிறோமே பாடம், அதுதான் எங்களுக்கு தெரியுமே. புண்ணியம் இருக்காங்கிறதுக்கு எதையாவது நீங்க சொல்லியிருக்கலாம். நானும் படிச்சு பாக்குறேன், அது ஒன்றும் எதுவுமே நீங்க சொல்லல அப்படின்னு மகரிஷி சொன்னாரு, இருக்கிறத தான் சொல்ல முடியும், இல்லாததெல்லாம் சொல்ல முடியாதுன்ட்டார். நான் உடனே விடல, திரும்பவும் சரி சாமி அட்லீஸ்ட் தெரிஞ்சாது வச்சுக்கிறோம். புண்ணியம் இல்லைங்கிறது தெரியுது, ஆனா புண்ணியம் இருந்தா என்ன இருக்கும்னாவது நாங்க தெரிஞ்சுக்குவோம். அப்படியே யோசி, மாத்தி யோசி. உடலிலே ஆரோக்கியம், உள்ளத்திலே அமைதி, அறிவிலே தெளிவு, வாழ்க்கையில நிறைவு. முடிஞ்சு போச்சா? கேட்க எவ்வளவு நல்லா இருக்கு. அட்லீஸ்ட் கேட்டு பேசியாவது வச்சுக்குவோமே இல்லையா? அப்போ எல்லாத்தையுமே மகரிஷி அக்கு வேற ஆணி வேற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனையும் எடுத்து பார்த்து ஆராய்ச்சி செய்துதான் என்னவா கொடுத்துட்டாருங்க? இத்தனை பயிற்சிகளையும் கொடுத்துருக்காரு. சும்மா கிடையாதுங்க. அந்த மனுஷன் பட்டிருக்கிற பாடெல்லாம் நம்ம நினைச்சு பார்த்தோம்னா உண்மையிலேயே அபிராமிப்பட்டரை தான் நான் அடிக்கடி நினைப்பேன். பின்னே தெரிந்து நீ நடிகாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முனைந்து கொண்டேன் வியன் மூலகுக்கும் அம்மேன்னு அபிராமியை பார்த்து பாடுவார். இந்த மாதிரி ஒரு அடியார் பின்னாடி நான் அவரை தொடர்ந்து இத்தனை நல்ல விஷயம் நான் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா எந்த பிறவிலையோ நான் ஒரு தவம் பண்ணியிருக்கேன். அதனாலதான் திருமூலர் சொல்வார், முன்னை பிறவியில் செய்த முததமும் பின்னை பிறவியை பெற்றால் அறியலாம், தன்னை அறிவது அறிவாம் அத்தை விட்டு பின்னை அறிவது பேய் அறிவாமேன்னு. செத்து போனோம்னா என்ன ஆகணும்லாம் யோசிக்காத, வாழும் பொழுது எப்படி வாழணும்னு யோசி இல்லையா? அப்போ உங்க வாழ்க்கை உங்க கையிலங்கிறாரு மகிழ்ச்சி, உங்களால மாத்த முடியும். கவலைப்படாதீங்க. எத்தனை பிரச்சனை வந்தாலும் சிக்கல் வந்தாலும் முதல்ல மனதை அமைதியான ஒரு நிலையில நிறுத்துங்க. நிறுத்தி நீங்க பாத்தீங்கன்னா அதுக்கான தீர்வு உங்களுக்குள்ளேயே வந்துடும். நீங்க யார்கிட்டையும் போய் கேட்கணும்னு அவசியம் இல்லைங்கிறார். மற்றவரை எதிர்பார்த்தல் கையேந்தல் வேண்டாம், மாநிதியாம் இறைவனை நம் மனத்தடியில் தேர்வோம்.
சொல்லிட்டாருங்க. அப்போ இத்தனை விஷயங்களை மகரிஷி மனவளக்கலை அப்படின்ற ஒரு பயிற்சிகளாக நமக்கு கொடுத்திருந்தாலும் ஒண்ணு முக்கியமா தெரிஞ்சுக்கணுங்க. என்னதான் குழந்தைக்கு அம்மா மிக்சியில போட்டு நல்ல நெய் போட்டு அற்புதமா சாதம் பிசைஞ்சு ஊட்டுனாலும் முழுங்க வேண்டியது யார் வேலை? அதனால வேற வழியே இல்லை. நம்ம தான் எக்ஸசைஸ் பண்ணி ஆகணும், நம்மளே தான் தவம் பண்ணி ஆகணும், நம்மளே தான் திருந்தி ஆகணும். அப்படி திருந்தலன்னு வைங்க, இறைவன் உணர்த்தி திருத்துவானா, உணரலைன்னா வருத்தி தான் திருத்துவானா. தயாரா இருங்கிறாங்க ஞானிகள். அப்ப என்ன பண்ணணுங்க? நாம நம்ம கிட்ட என்ன கெட்ட குணம் இருக்குங்கிறத உணர்ந்து நாமளே அதை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கணும்னா அதுக்கு அற்புதமாக இதுவரை எந்த ஞானிகளும் சொல்லாத தற்சோதனை என்ற ஒரு பயிற்சியை கொடுத்திருக்கிறாரு. தினமும் இரவுல 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்கார்ந்து இன்னைக்கு காலையில இருந்து நான் யாருக்கெல்லாம் நல்லது செஞ்சேன், அல்லது செஞ்சேன், நல்லதை வளர்த்துக்கணும், அல்லதை நாளையிலேருந்து நான் இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்குவேன், இவங்கள்ட்ட நான் தேவையில்லாம கோச்சிக்கிட்டேன், இவங்க மனசை நான் அவங்க பண்ணது தப்பா இருந்தாலும் அவங்க மனதை நான் காயப்படுத்திட்டேன், அது காயப்படுத்தாம அவங்களுக்கு அதை சுட்டி காட்டி அதை திருத்துறதுக்கு என்ன நான் ஒரு தகுதிப்படுத்திக்கிறேன், அந்த நேரத்துல நான் ஒரு அவேர்னஸோட இருக்கேன். இப்படி நம்மளை மாத்திக்கிறதுக்கான ஒரு தற்சோதனைங்கிற ஒரு அற்புதமான பயிற்சியை மகரிஷி நமக்கு கொடுத்துருக்கிறாருங்க. அப்போ இதையெல்லாம் ஒரு தனி மனிதனுக்காக கொடுத்துட்டு அடுத்து ஒண்ணு கொண்டு வர்றாருங்க. அதுதான் குடும்ப அமைதி. என்னதான் நம்ம சில பேர் சொல்லுவாங்க, என்னதான் தவம் பண்ணாலும் ரொம்ப கஷ்டமா இருக்குமா வீட்டுக்கு போனோன்னு அப்படிம்பாங்க. ஏன்னா குடும்பம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு ஆன்மா எந்த உறவுகளோடு வாழும் பொழுது தன்னை தூய்மைப்படுத்தி கொள்ள முடியுமோ அந்த ஆன்மாக்களை தான் அதை சுத்தி நெருங்கிய உறவா இறைவன் வைக்கிறான். அது பெற்றவங்களா வேணாலும் இருக்கலாம், வாழ்க்கை துணையா இருக்கலாம், நம்ம குழந்தைகளா இருக்கலாம். இது எல்லாமே உயிர்கலப்பு பெற்ற உறவுகள். இவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ஒருத்தர் சிறப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுக்கு ஒவ்வொருவரினுடைய உடல் நலமும் மனநலமும் ரொம்ப இன்றியமையாது. ஒரு குடும்பத்துல உடல் நலமும் மனவளமும் பொருள் வளமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு குடும்பம் எப்படி இருக்குங்க? அமைதியா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், இல்லையா? அப்போ எத்தனை பொருள் இருந்தாலும் மனநிறைவு இல்லைன்னு சொன்னா வேஸ்ட், இல்லையா? அப்போ அந்த 2 பேருக்கு தாங்க முக்கியமான பங்கு இருக்குது. கணவன் மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேருக்கு தாங்க முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. அதனாலதான் மகரிஷி என்ன பண்றாங்க, குடும்ப அமைதி அப்படிங்கிற ஒன்னையும், உண்மையிலேயே மகரிஷியை எத்தனை பாராட்டு சொன்னாலும் பத்தாது. அதுவும் குறிப்பாக பெண் இனம் மகரிஷிக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேங்க. ஏன்னா இப்ப என்னை நேத்து வரிசையா இது அநேகமா அது ஒரு 8வது மனைவி நிலை வேட்புன்னு நினைக்கிறேன், இன்னும் 4-5 இருக்கு. அதாவது அப்ப போற இடத்துல எல்லாம் என்னை கேட்பாங்க, அம்மா நீங்க தமிழ் லிட்ரேச்சரா, எந்த காலேஜ்ல ஒர்க் பண்றீங்க? எல்லாம் கிச்சன்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், வேற எங்கேயும் ஒர்க் பண்ற அளவுக்குலாம் இங்க ஒண்ணும் கிடையாது, விஷயம் கிடையாது. என்னமோ இதெல்லாம் தூக்கி வச்சு இவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யாராலையும் செய்ய முடியாத சாதனை எல்லாம் செய்ய வச்சுட்டு இருக்காரு. அப்ப அத்தனை அறிவு யாருடைய அறிவுங்க? குருவினுடைய அறிவு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு ஞானி நடந்து வந்துட்டு இருப்பார். அப்போ தூரத்துல அவர் ஒரு காட்சியை பார்ப்பார். என்னன்னா, அந்த கடல் ஓரத்துல மரங்கள் இருக்கும்ல, பெரிய மரங்கள், அதுல 2 பறவைகள் கூடு கட்டி இருக்கு. ஒரு ஆண் பறவையும் பெண் பறவையும் கூடு கட்டி முட்டையிட்டு அதுல இருக்குது. ஒரு 10 முட்டை இருக்கு. இப்போ ஒரு அலை என்ன பண்ணுதுன்னா, அப்படியே வேகமா வந்த அலை அந்த மரத்துல இருந்த அப்படியே அந்த கூடை அப்படியே இழுத்துரு. அத்தனை என்ன ஆயிடுதுங்க, விழுந்தோடனே அந்த பெண் பறவை தவிக்குது கடந்து. அது ஆழ்கடலுக்குள்ள போய் எடுக்கிற அளவுக்கு அதுக்கு என்ன இல்லை, அதோட லெவலுக்கு. இப்ப நம்மளுக்கெல்லாம் ஒரு ஆள் உயரம்னா அதுக்கு ரொம்ப கஷ்டம். அப்ப அது அழுதுகிட்டே இருக்க. உடனே ஆண் பறவை சொல்லுது, நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா, இந்த தண்ணி எல்லாம் நான் எடுத்துட்டு போய் வேற இடத்துல ஊத்திடுறேன். அப்ப இந்த இடத்துல தண்ணி இல்லைன்னு சொன்னா நம்ம குழந்தைகளை காப்பாத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம், தன்னுடைய வாயில தண்ணியை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல ஊத்திட்டு வரும். இதை தான் அவர் தூரத்துல இருந்து பார்ப்பாரு. இந்த பறவைகள் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கிட்டக்க பார்த்தோன்னா அவருக்கு தெரியும், இந்த இதுக்காக தான் அந்த 2 பறவையும் தவிக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, தன்னுடைய தவ ஆற்றலால அப்படியே அந்த கடலை உள்வாங்க வைப்பாரு. அப்படி இது கடல் என்ன ஆகும், உள்வாங்கணும்னு அந்த முட்டையெல்லாம் கீழே கிடந்தோன்னா 2 பேருக்கும் ஒரே சந்தோஷம். இது 2 எடுத்துட்டு போய் தன்னுடைய முட்டைகளை எல்லாம் பாதுகாத்துட்டு, அப்ப ஆண் பறவை சொல்லும், நான் தான் சொன்னேன்ல அத்தனை தண்ணியை நான் கொண்டு போய் ஊத்திடுறேன்னு சொல்லி, பத்தியா நான் ஊத்திட்டேன்னு. இதை அப்ப ஞானி நினைப்பாரு, இப்படிதான் இவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க இந்த மனிதன் பூரா.
யார் நடத்துறா? இறைவன் தான் நடத்துறான் எல்லாத்தையும். இதுல நான் நடத்துறேன், நான் தான் செஞ்சேன், நான் பண்ணேன்னு இவனுக்கு இந்த இப்படி ஒரு அறியாமையில மனித குலமே இதனாலதான் வீணா போயிட்டு இருக்குன்னு நினைச்சேன். பறவைகளும் அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போவார் அந்த ஞானி. அதனால நம்ம வாழ்க்கையில நமக்கு கொடுத்த உறவுகளோட நம்ம எப்படி இனிமை காத்து குடும்பத்தை அமைதியா வச்சுக்கிறது அப்படிங்கிறத ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய நோக்கம் என்று சொல்றது. வாழ்வினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு இப்ப நான் உங்களை கேட்கிறேன், எதுக்கு பிறந்தீங்க நீங்க எல்லாம் அப்படின்னு நான் கேட்கறேன்னு வச்சுங்க. அதை நினைச்சுதாங்க நாங்களே நொந்து போயிருக்கோம் அப்படின்னு வேணா சொல்லாமே தவிர, நான் இதுக்கு பிறந்தேன்னு யாராவது சொல்லுங்க பார்ப்போம். சில பேர் சொல்லுவாங்க, அம்மா நான் சொல்றேம்மா, கஷ்டப்பட்டே சாவணுங்கிறதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படின்னுவாங்க சில பேர். அதுதான் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, நீங்க மட்டும்தான் கஷ்டப்படுறீங்களா அப்படின்னு ரொம்ப பேருக்கு நினைப்பு. நம்ம சிரிச்சுட்டே பேசுறோமா, அதனால அமுதாமா ரொம்ப ஜாலியா இருக்காங்க, வேண்டாம் நான் சொன்னா தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற லெவல்ல தான் எல்லார்ட்டையும் இருக்கு. ஆனா அடுத்த நிமிஷம் அதெல்லாம் தூக்கி போட்டு இந்த நிமிஷத்துல நான் சந்தோஷமா, நான் சோகமாவே இறைநிலை பிரம்மம் என்ன பண்றதுங்க. நம்ம இப்படி எல்லாம் நான் பேசணும்னா யாராவது இங்க உட்காந்துருப்பீங்களா? நான் கண்ணை திறந்து பார்க்கும்போது யாருமே இருக்க மாட்டீங்க. நம்மளே தான் அந்த மாதிரி உட்காந்துருக்கோம். இந்த அம்மா வேற நம்மளை அழுவ விடுறதுக்குன்னே வந்திருக்கிறாங்க அப்படின்னு ஆயிடும் இல்லையா? அப்போ வாழ்க்கையில சிக்கல் என்பதோ பிரச்சனை என்பதோ வரதான் செய்யும். ஆனா ஒரே ஒரு கேள்வி, நான் எல்லா இடத்துலயும் நான் உண்மையிலேயே மகரிஷிட்ட வந்தோன்னதான் நான் இதை அதுக்கு முன்னாடியே எனக்கு கொஞ்சம் வருத்தம் தான். நான் அடிக்கடி பூமிகிட்ட பேசுவேன் சின்ன வயசுல இருந்தே, நீ எல்லாம் தெண்டமாதான் என்னை தூக்கிட்டு சுத்திட்டு இருக்க, என்னால உனக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது, யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லாம தேடிச்சோறு திறந்தென்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிகு உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறையனப்பின் மாயும் சில வேடிக்கை மனிதரை போல் நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோன்னு பாரதியார் மட்டும்தான் கேட்க முடியும். நம்மளாம் கேட்கவே முடியாது. ஏன்னா நம்மலாம் எல்லாம் கன்ஃபார்ம். இது நான் அடிக்கடி சின்ன வயசுல இருந்தே என் ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட சொல்லுவேன், ஏதாவது நான் ஒரு கொஞ்சம் பேருக்காவது நம்மளை தெரியிற மாதிரி இந்த சமுதாயத்துல வாழ்ந்துட்டு போகணும்னு. உண்மையிலேயே சொல்றேன், வேதாத்ரி மகரிஷிக்கு அந்த எண்ணம் எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. என்னைய தூக்குனா இருப்பாருங்க குடும்பத்துல இருந்து வெளியில. இன்னமும் நான்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. எங்க குடும்பத்துல இருந்தெல்லாம் நான் வெளியில வந்திருக்கேன்னா இதெல்லாம் பெரிய ஒரு மிராக்கிள் வரும் அவருக்கே. அதுக்கே நான் கின்னஸ் ரெக்கார்டுன்னு அவருக்கு ஏதாவது கொடுக்கணும் அவார்டு. அது போல நல்லா தெரிஞ்சுக்கங்க, வாழ்க்கையில நம்ம எதுக்கு பிறந்தோம்னு இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு கேள்வியே தெரியல. இப்ப திருவள்ளுவர் ஏன் பிறந்தாருன்னு நான் கேட்டேன்னு வச்சுங்க, என்ன பதில் சொல்லுவீங்க? திருக்குறள் கொடுக்கறதுக்கு பிறந்தாரு. வள்ளலார் ஏன் பிறந்தாரு? அப்துல் கலாம் ஏன் பிறந்தாரு? தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் நான் உடனே திருவள்ளுவர்கிட்டே, அதெல்லாம் நாங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியில நீ கேட்டிருக்கணும், நாங்க பிறந்ததுக்கு அப்புறம் கேட்டா பிறந்துட்டோமே என்ன பண்றது இல்லையா? அப்படி இல்லைங்க, அவர் சொன்ன அர்த்தம்லாம் வேற. சரி, அதெல்லாம் வேற டாபிக்ல போயிடும். அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, நம்ம எதுக்கு பிறந்தோம்னு தெரியாது. ஆனா பிறந்ததனுடைய நோக்கம் என்னன்னா, கொண்டு வந்த வினைப்பதிவுகளை நல்ல தூய்மை செய்து ஆன்ம தூய்மையோடு அடுத்த ஜெனரேஷனுக்கு எந்த பதிவுகளும் போய் சேராம நம்முடைய மூலமாக இருக்கக்கூடிய மெய்ப்பொருளை பற்றிய சிந்தனையிலேயே மனதை முழுதாக செலுத்தி அதோட போய் கலக்கிறதுக்கு தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பிறவியை எடுத்திருக்கோம். சரியா? அப்போ ஒவ்வொரு நாளையும் நம்ம எப்படி வாழணுங்க? சந்தோஷமா வாழணும். பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் உடனே சிரிங்க, சிரிச்சா கஷ்டம் போயிடும். அழுதிங்கன்னா கண்டினியூ ஆகும். அதான் நான் எல்லார்ட்டையும் சொல்லுவேன், ரொம்ப கஷ்டம் வந்தா சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அதுல இன்னொருத்தர் சொல்றாரு, நல்லா டான்ஸ் ஆடுங்க, பாட்டு போட்டு ஜாலியா டான்ஸ் ஆடுங்க, நல்ல ஒரு குத்து பாட்டா போட்டு டான்ஸ் ஆடுங்க. நீ என்ன பண்ண முடியும், என்ன போ அப்படின்னு அனுப்புங்க. அந்த தாட்டை உங்கள்ட்ட இருந்து விளக்குங்க. அந்த வல்லமை நமக்கு வேணுங்க. அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா, குடும்பத்துல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க பல்வேறு மனநிலையில இருப்பாங்க. இப்ப அவங்கள அனுசரிச்சு போகணும்னு சொன்னா நமக்கு முதல்ல அந்த பக்குவம் இருக்கணும். இல்லைன்னா நம்ம யாரையும் என்ன பண்ண முடியாதுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. விட்டு கொடுத்தலும் தியாகமும் பொறுமையும் இல்லைன்னு சொன்னா எந்த குடும்பத்திலையும் என்ன பண்ண முடியாதுங்க, அமைதியை கொண்டு வரவே முடியாது. அப்போ மகரிஷி ரொம்ப தெளிவா ஆராய்ச்சி பண்ணி, எந்த மகானுமே என்ன சொன்னாங்கன்னா, இல்லறத்தை விட்டுட்டு வெளியில வந்தாதான் நீங்க இறைவனை நோக்கியே போக முடியும்னு சொன்ன அத்துணை மகான்களுக்கு நடுப்புற அந்த இறைவனை அடையக்கூடிய வழியையும் காட்டி, அந்த வழியை அடைவதற்கான தத்துவ விளக்கங்கள்ல பெண்ணின் பெருமை, குடும்ப அமைதின்ற 2 சப்ஜெக்டை கொண்டு வந்து உள்ள நுழைச்சாரு பாருங்க. இந்த 2 இல்லாம நீ இறைவனை அடைய முடியாது. நீ எவ்வளவு பெரிய ஞானிய வேணாலும் இருந்துட்டு போ, ஒரு தாயோட கருவறையில இருந்தா நீ வெளியில வந்தாகும் இல்லையா? திருவள்ளுவர் அதையும் ஹைலைட்டா கொண்டு வாரு. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்க்குள் மற்றையவர் தவம்.
இதுல எவ்வளவு அழகான திருக்குறள். தவம் பண்றவங்க எல்லாம் போய் உட்காந்துட்டு எல்லாருமே தவம் பண்ண ஆரம்பிச்சுட்டா, தவம் பண்ணி முடிச்சோன்னா பசிக்குமே, உங்களுக்கு சாப்பாடு யாரு கொடுக்கறது? அதனால தன்னுடைய தவத்தை தியாகம் பண்ணி இல்லறத்துல உள்ளவன் என்னவா இருக்கிறான்? விவசாயியா இருக்கிறான். இதை விட என்னங்க உயர்வா பேச முடியும்? மனையில் இருந்தவர் மாதவர்க்கு ஒப்பர், பெற்றான் பெரின் பெண்டீர் பெருஞ்சிறப்பு புத்தேளிர் வாழும் உலகு, திருவள்ளுவர். அப்போ ஒண்ணு இல்லறத்தை அவ்வளவு உயர்வாக ஞானிகளும் மகான்களும் சொன்னாங்கன்னா அது அத்தனையும் சத்தியமான உண்மை இல்லையா? அப்போ அந்த இல்லறம் என்பதுல அறத்தை கொண்டு வந்து, இல் அப்படின்னு சொன்னா வீடு குடும்பம், அதுல அறத்தை கொண்டு வந்து சேர்த்தாங்க பாருங்க இல்லையா? அறம் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அதுவும் பிறர் மத்தவங்க பழிக்காம நீ குடும்பம் பண்ணன்னு வச்சுக்கோ, அதான் உயர்வை கொடுக்கும் அப்படின்னு. அப்படியே ஒன்னொன்னையும் படிக்கும் பொழுது அவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்குங்க. இதெல்லாம் நம்ம உணர்ந்து படிக்கவே இல்லையே ஒரு நாள் கூட. இப்ப மகரிஷி கிட்ட வந்தோன்னதான் இதெல்லாம் மனது நிறைய சிந்திக்குதுங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் போது நம்முடைய மனம் தூய்மையாகுது, அறிவு ஒரு தெளிவு வருது, அடுத்து செய்யக்கூடிய செயல்கள்ல நமக்கு ஒரு ஒழுங்கு வருது. இதெல்லாம் வரணுங்கிறதுனாலதான் இல்லறத்துல கொண்டு வந்து மெய்ஞானத்தை மகரிஷி இணைச்சார். இல்லறமும் துறவரமும் வேறு வேறாய் இதுவரையில் கருதி வந்தால் மக்கள் இல்லறத்தில் இருந்து கொண்டே கடமைகளை ஆற்றி இறைநிலையை அறியும் உயர் அறம் கண்டோங்கிறார். சரியா? அப்போ அந்த இல்லறத்தை ஏற்று நடத்த, இல்லறத்தை எப்படி அமைதியோடு திறமையோடு ஏற்று நடத்த ஏற்ற என்ன நிலை துறவு என்று அறிந்தோங்கிறார். இல்லறத்தை எப்படி கொண்டு போனா குடும்பத்தை அமைதியா நடத்தலாம் அப்படிங்கிற எண்ண நிலை, அந்த எண்ண நிலையை எது கொடுக்கும்னா தவமும் தற்சோதனை பயிற்சியும் தான் கொடுக்குமே தவிர வேற எந்த ஒண்ணுல போய் எத்தனை கவுன்சிலிங் பண்ணாலும் வேலைக்கே ஆகாது. நிறைய பேர் கவுன்சிலிங்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ போறாங்க. உண்மையிலேயே இங்க வந்தாங்கன்னா இதுக்கு பேரே மகரிஷி என்ன வச்சிருக்கிறாரு? மனவள கலை மன்றம், அறிவு திருக்கோயில். உயிரை பற்றிய அறிவு, மனதை பற்றிய அறிவு, அறிவை பற்றிய அறிவு, மறைபொருளாக இருக்கக்கூடிய தெய்வத்தை பற்றிய அறிவை பெறணும்னா இந்த அறிவு திருக்கோயிலை தவிர வேற எங்கேயும் போய் நம்மளால தெரிஞ்சிக்க முடியாது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய இத்தனை தத்துவ விளக்கங்கள்ல குடும்ப அமைதி, பெண்ணின் பெருமை என்ற ஒரு தத்துவத்தை நம்ம கொடுத்துருக்கிறாருங்க. அந்த பெண்ணின் பெருமைங்கிறத ஏன் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, காலம் காலமாக பெண்கள் எத்தனையோ விஷயங்களை செஞ்சிருந்தாலும் பெண்ணுக்குன்னு ஒரு தனி மதிப்பு இல்லைங்கிறது மனுஷனுடைய ஒரு அபிப்பிராயம். என்னதான் பொருளை கணவன் வாங்கி கொடுத்து எல்லாமே செஞ்சா கூட, 100 பவுன் நகை வாங்கி கொடுத்து எல்லாம் அலங்காரம் பண்ணி எல்லாமே பண்ணினா கூட, மனைவியினுடைய மனம் சந்தோஷப்படுற மாதிரி விஷயங்களை கணவன் செய்யும் போது அந்த குடும்பத்துல ஒரு அமைதிங்கிறது தானா வந்துடும். இப்ப நீ சாப்பிட்டியப்பா, உடம்பு பார்த்துக்க, சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டாலே அப்படியே பாத்தீங்கன்னா சாப்பிட்ட மாதிரியே ஒரு எனர்ஜி வந்துடும். இது பெண்களுக்கு உண்டான ஒரு பலவீனம்னு கூட சொல்லலாம். பெண்கள் இது மாதிரி சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பாராட்டணும்னு எதிர்பார்ப்பாங்க இல்லையா? நான் அடிக்கடி சொல்லுவேன் வேடிக்கையா, எங்க சார்லாம் என்னைய பாராட்டினதே கிடையாது. எல்லாரும் சொல்லுவாங்க சூப்பர்ப்பா, நாங்க தான் சுத்த அசைவமாச்சா, பறக்கிறது நடக்கிறது ஊடுறது தான் எங்க வீட்டுல பெரும்பாலும் இருக்கும். அப்ப எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு எங்க வீட்டுக்கு வர்றவங்களாச்சா எப்படிப்பா செஞ்ச, மட்டன் சூப்பர்ப்பா, சிக்கன் எல்லாம் சொல்லுவாங்க. எங்க சார் மட்டும் சொல்லவே மாட்டாங்க, சொன்னதே இல்லை. அப்ப நான் சொல்லுவேன், நான் அப்ப ஏங்க அந்த மாதிரி நீங்க ஒரு நாள் கூட நீங்க சொல்லவே, இன்னைக்கு பாராட்டினா நாளைக்கு சொதப்பிடுவா, அதனாலதான் உன்னை பாராட்டுறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்ப எனக்கு கல்யாணம் ஆகி எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளை அத்தை சூப்பர்த்த அப்படின்னு சொல்லுவாப்புல. அதை விட என் பேர பசங்க செம்ம, சான்ஸே இல்லை, உன் தாத்தாட்ட போய் சொல்லுங்கடான்னு. ஒரு நாள் கூட உங்க தாத்தா சொன்னதே இல்லடா அப்படின்னு, தாத்தா சொல்லுங்க தாத்தா அப்படின்னுவானுங்க. அப்பதான் பூரிப்பா இருக்கும். குடும்பங்கிறது ஒரு அமைதியான மகிழ்ச்சியான ஒரு விஷயங்க. நம்மளுக்காக என்ன பண்ண தெரியலன்னா அந்த குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக மாற்ற தெரியல நமக்கு. ஏன்னா எல்லாருமே ஒரு சுமையா நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். வேலை செய்யறத ஒரு சுமை, நான் என்ன வேலை பார்த்துட்டே இருக்கணுமா, நம்ம உறவுகளுக்கு செய்யறோங்கிற உணர்வு வரும்போது நமக்கு அந்த டயர்ட்னஸ் வராது, வெறுப்பு வராது. இதெல்லாம் கொஞ்சம் மாறிடுச்சுங்க இப்ப. ஏன்னா இப்ப ஸ்விக்கி சொமேட்டோலாம் நிறைய வந்துருச்சு இல்லையா? அதனால இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா வீட்டுக்குள்ள இணக்கங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு. எதா இருந்தா ஆர்டர் பண்ணிட்டா போகுது. ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம்னா ஆஸ்பத்திரியில தான் உட்காந்துருக்கணும், வேற வழியே கிடையாது. சரிங்களா?
ஆர்டர் போட்டோம்னா அட்மிஷன் போடணும். அதை கொஞ்சம் மனசுல வச்சுட்டு எல்லாருமே வீட்டுல ஒரு ரசமா இருந்தாலும் ஒரு சின்ன பொருளா இருந்தாலும் அதை சந்தோஷமா சமைச்சு மற்றவங்களுக்கு போடுறது. இதெல்லாம் ஒரு சிங்கம் புலி யானைக்கெல்லாம் அந்த வாய்ப்பை இறைவன் கொடுக்கலங்க. அதுக்கு சமைக்கவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, எந்த பொருளோட சுவையும் தெரியாது இல்லையா. நல்லதோ கெட்டதோ ஏதோ உணவு கிடைச்சிதான் சாப்பிட்டு போவோம். அதுல ரொம்ப நல்ல பிள்ளை. நம்ம தான் உப்பு பத்தலை, உரப்பு பத்தலை, எவ்வளோ குறை சொல்ல முடியுமோ அவ்வளவையும் கண்டுபிடிச்சி சொல்லி சமைச்சவங்களை நோவடிச்சு நம்மளும் திருப்தி இல்லாம சாப்பிட்டு போவோம். இது மனித குலத்துக்கே உண்டான ஒரு சிறப்பான இயல்பு. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாத்திக்கணும். குடும்பத்துல எப்போதுமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு உணர்வை நம்ம வீட்டுல அப்படியே வைப்ரேட் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணுங்க. அப்பதான் வீடு நல்லா இருக்கும். இதுக்குதான் காரணம். மகிழ்ச்சி என்ன சொல்லிட்டாருன்னா, குடும்ப அமைதிக்கு காரணமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை உணர வைக்க வேணும். சரிங்களா? அப்போ கணவன் மனைவிங்கிறவங்க யாருன்னா, இந்த கணவன் மனைவி அப்படின்னு சொன்னாலே உடனே திருமணம், கணவனுக்கும் மனைவிக்கும் எல்லா பொருத்தம் பார்க்கிறோம். தின பொருத்தம், கண பொருத்தம், ரஜ்ஜு பொருத்தம், யோனி பொருத்தம், ராசி பொருத்தம், நட்சத்திர பொருத்தம், வேதை, மகேந்திரன், ஸ்ரீ தீர்க்கம், விஷ்ணு தீர்க்கம்னு ஒரு 10 சொல்றாங்க. நான் என் ஃப்ரெண்டுகிட்ட கேட்டதுல என்ன டீட்டெயிலா விளக்கம் கொடுத்தாங்க ஒரு நாள். அதை பேசணும்னா நாளைக்கு சாயந்தரம் ஆயிரும். அதனால இந்த 10 பொருத்தத்துக்கு எதுக்கு இத்தனை 10 பொருத்தம் பார்க்கணும்? நான் அப்போ ஒன்று சொன்னேன், இந்த 10 பார்க்கறது வேஸ்ட். இந்த 10ஐயும் பார்த்து மனசு ஒத்து வரலன்னா 10 பொருத்தமும் மைனஸ்ல போயிடும். உண்மையா இல்லையா? நேற்று போன மனைவி நிலவேற்புக்கும் முன்னாடி கோயம்புத்தூர்லன்னு நினைக்கிறேன், ஒரு அம்மா இப்போ நான் ஜாதகம் பார்க்கவா வேணாமாம்மா, பையனுக்கு பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஜாதகம் பார்க்கவா வேணாமா அப்படின்னாங்க. நீங்க பார்க்காதீங்க, பொண்ணு வீட்டில் வேணா பார்க்க சொல்லுங்க, அவங்க ஓகேன்னா முடிச்சிருங்க. நீங்க ஒருத்தரை பார்த்து அவர் சரியில்லைன்னு பாரு, அவங்க ஒருத்தரை பார்த்து அவர் சரியில்லைன்னு பாரு, இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தா 6வது கல்யாணம் தான் பார்க்கணும். அதனால என்ன பண்ணுங்க, நிறுத்துங்க, பார்க்காதீங்க, விடுங்க. நல்லா 48 நாள் பஞ்சபூத நவக்கிரக தவத்தை பண்ணுங்க. கோள்களோட ஒரு இணக்கத்தை ஏற்படுத்துங்க. அந்த அலையை அப்படியே உங்க பிள்ளைக்கு பாஸ் பண்ணுங்க. இந்த எல்லா கோள்களும் ஒத்தனவாகவே அமைந்து நன்மையே செய்யட்டும்ன்றத சங்கல்பமா பண்ணி தைரியமா பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். சரிம்மா, இந்த தெளிவுக்காக தான் உங்கள்கிட்ட கேட்டேன் அப்படின்னாங்க. நான் எப்பவுமே இதே தெளிவை தான் சொல்லுவேன். ஜோசியக்காரங்க யாராவது வந்தா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க, ஆனா என்கிட்ட சண்டைக்கு வர முடியாது. நான் கேட்குற கேள்வி அவங்க பதில் சொல்லணும். சரியா? ஓரளவுக்கு கொஞ்சம் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏன்னா அது மாதிரி யாராவது கேள்வி கேட்டாங்கன்னு வச்சுங்க. அப்போ ஒரு ஜோசியக்காரர் சொன்னார், உங்களுக்கு நல்லங்க சூரியனும் குரு உச்சத்துல இருக்கு, அதனாலதான் இப்படி நின்றுட்டு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. 2 எப்போதுமே உச்சத்திலேயே இருக்கட்டுங்கய்யா, அதை கொஞ்சம் சொல்லி வைங்கன்ட்டேன். அப்போ எல்லா கோள்களும் நமக்கு நன்மை தரும் நவக்கோள்கள் நட்சத்திர கூட்டம்னு சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம பொருத்தம் பார்க்கறதுங்கிறது மகரிஷியும் சொல்றாரு, ஜோதிடம் என்பது உண்மை. ஓரளவுக்கு இணக்கமான இதை நீங்க சரி பண்ணி கொடுக்கணுங்கிறதுக்காக முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்காங்க. ஆனா நவக்கோள்கள்ல எந்த கோளும் நல்ல கோள் கெட்ட கோள்லாம் கிடையாது. பிரபஞ்சமே பாசிட்டிவ் எனர்ஜி தான். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். ஆனா அந்த பாசிட்டிவ் எப்ப நெகட்டிவா மாறுதுன்னா, பால்ல உப்பு போட்டீங்கன்னா என்ன ஆகும்? பால்ல சர்க்கரை போட்டீங்கன்னா என்ன ஆகும்? அப்போ பால் தூய்மையானதுதான். அந்த பொருளை பொறுத்து இது எப்படி மாறுதோ அது போல நான் எங்க அப்பா அம்மா கொடுத்த கர்ம வினையை எதை நான் சுமந்திருக்கணும், அந்த சுமந்திருக்கிற வினையை போக்குறதுக்கு தான் எது வருதுங்க, இறைவன் ஒருத்தர் அனுப்புறான். இந்த 2 பேருக்கும் உள்ள அந்த உறவு இருக்கு பாருங்க, அங்க 58ன்னா இங்க எத்தனை இருக்கணும்? கணக்கு யாருக்கும் தெரியல. 100ல 58 இருக்குன்னா மீதி எத்தனை? இப்பதான் எல்லாம் தெளிவா இருக்கீங்க. எவ்வளவு நேரம் கனவுல இருந்திருக்கீங்க. 55ன்னு எத்தனை இருக்கணும்? இது இருந்தா ஓரளவு பேலன்ஸ் பண்ணி ஓடுங்க. ஏதோ ஒரு நேரம் சண்டை போட்டுக்கும், ஒரு நேரம் சேர்ந்துக்கும் போகும். 80-20 வந்துருச்சுன்னு வைங்க. 80 பாசிட்டிவா இருந்து நெகட்டிவ் 20 இருந்தா ஓகே. ஆனா 80 நெகட்டிவா வந்து 20 பாசிட்டிவ்னா அது கிழக்க போச்சுன்னா அது டைரக்டா மேற்க போகும். இது நல்லா இருக்குன்னா அது நல்லா இல்லைன்னு. அதாவது நோக்கம் என்ன இருக்கும்னா, அவங்க மனதை காயப்படுத்துறது, ஒரு அமைதியற்ற சூழ்நிலையை உருவாக்குறது. இதை ஒரு தவம் கத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு விழிப்பு நிலை வந்துடும். இவர் இப்படிதான் பேசுவார், ஏன்னா அவரை பேச வைக்கிறது என்னுடைய பதிவுங்கிறது அங்க ஒரு தெரிவு வந்துடும். ஆனா அது இல்லாத பட்சத்துல அது பல இடங்கள்ல இன்னைக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்குங்க, எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரையாவது போய் உங்க கணவர் நல்லா சந்தோஷமா வச்சிருக்காரான்னு கேட்டு பாருங்க. யார்கிட்டையாவது இந்த ஐயாங்கள்ட்ட எல்லாம் போய் நான் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய அந்த காலத்துல நான் மன்றத்துல சேர்ந்த புதுசுல நிறைய பொம்பளை பிள்ளைங்க அழுவுங்க. மாதிரிலாம் நிறைய பிரச்சனை, என்னை எப்படி எல்லாம் புரிஞ்சுக்காம பேசுறாரு, சண்டை போடுறாரு. இப்ப ஆம்பளை பிள்ளைங்க அழுகுறாங்க என்கிட்ட நிறைய பசங்க.
நாங்க எங்க அம்மாட்ட கூட சொல்ல முடியலம்மா, உங்களை எங்க அம்மாவான்னு நினைச்சு சொல்றோம். சரிப்பா சொல்லுங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லி அனுப்புவேன். அதுல நிறைய சக்சஸ் ஆகும். அப்ப அந்த தீர்வை அவங்க பெறணுங்கிறது அவங்களுக்கு நல்வினை இருக்கிறதுனால இங்க வராங்க. ஆனா அடுத்த தடவை இப்ப நாங்க 2 பேரும் நல்லா இருக்கோமா, சந்தோஷமா இருக்குமான்னு சொல்லும் போது எனக்கு என் புள்ள சந்தோஷமா இருந்த ஒரு உணர்வு எனக்கு கிடைக்கும். அப்ப இதெல்லாம் இங்க ஒன்றும் மேஜிக்லாம் பண்ணல. அந்த எண்ணங்கள் ஒத்து போற மாதிரி அவங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயத்த சொல்றோம், ஒரு அட்வைஸ் சொல்றோம், அவ்வளவுதான். அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் முரண்பாடாவே இருந்தா குடும்பத்துல எப்போதுமே அமைதி வராதுங்க. அமைதி வரணும் அப்படின்னு சொன்னா இந்த 2 பேருக்கும் இந்த தெளிவான விளக்கத்தை கொடுக்கணும். எத்தனை கோள்கள் எத்தனை நன்மையை கொடுத்தாலும் உங்க 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கருமையத்தினுடைய தன்மை தான் உங்க வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னு சொன்னா, இந்த கருமையத்தை 2ஐயும் ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் பண்ண வச்சு இந்த 2த்துக்கும் ஒரு ஒத்த தன்மையை உருவாக்கக்கூடியதுதான் இந்த விழாவினுடைய நோக்கம். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, உயிர் கலப்பு என்று சொல்லக்கூடியது திருமணத்திலேயே வந்துருது. தாம்பத்தியம்ன்றதுல உயிர் கலப்புங்கிறது கணவன் மனைவி உறவு அப்படின்றது வந்துருது. ஆனா உயிர்ல கலப்பு வந்துருது, அதனாலதான் இன்னொரு உயிர் வருது. ஆனா மனம் என்ற காந்தத்துல கலப்பு வரல. அவங்களுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கு, இவங்களுடைய எண்ணங்கள் வேறையா இருக்கு, எதிர்பார்ப்புகள் வேறையா இருக்கு, தேவைகள் வேறையா இருக்கு. என்ன காரணம்னா அவங்களுடைய தலைமுறையில அவங்க என்ன வினையை கொண்டு வந்தாங்களோ 6 தலைமுறை பதிவு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி பாட்டன் ஓட்டன் ஓட்டி செய்யோல் பரன் பறைன்னு சொல்லக்கூடிய அந்த 6 ஜெனரேஷனோட பதிவை கணவன் சுமந்துட்டு இருக்காரு. அதே போல அந்த பெண்ணினுடைய 6 தலைமுறைய பதிவுகளை என்ன பார்த்தாங்களோ, என்ன கேட்டாங்களோ, என்ன சுவைச்சாங்களோ, என்ன உணர்ந்தாங்களோ அத்தனை பதிவு எங்க இருக்குதுங்க, அந்த பொண்ணுகிட்ட இருக்கு. அப்ப அதுல இருக்கக்கூடிய பர்சன்டேஜுக்கு தகுந்தது மாதிரி என்னைக்குமே 70-40 இணையாதுங்க. வர்ற ஜாதகம்லாம் தள்ளி போடுவோம். ஏன்னா 70-40 100 ஆகாது இல்லையா, 70-30 தான் 100 ஆகணும். அப்ப அதுக்கு ஏற்ற ஒத்த, அதனாலதான் நான் சொல்லுவேன், கல்யாணம் ஆகலைன்னு கவலைப்படாதீங்க, நல்லா வாழ்த்துங்க. என்னுடைய பெண்ணுக்கு ஏற்ற ஒத்த மணமகன் அமையணும், அது பாசிட்டிவா சொல்லுங்க. அப்போ அந்த மாதிரி நான் வாழ்த்த சொல்றதுக்கு என்ன காரணம்னா இதுதான் காரணம். அங்க 2 பதிவுகள் தான் இணையுது. அந்த பதிவுகள் எப்படி இணையுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம உடம்புல உயிராற்றல் இருக்குதுங்க. உயிருங்கிற ஆற்றலை இது வரைக்கும் எந்த விஞ்ஞானத்தாலையும் தொட முடியல. ஆனா அந்த கண்ணுக்கு தெரியாத உயிருக்குள்ளதான் நம்ம தாய் தந்தையரினுடைய பதிவு அடக்கமா இருக்கு. சரிங்களா? அப்போ அது என்ன பண்ணும்னா, ஒவ்வொரு விண் என்ற ஆகாசத்துகளும் உடலுக்குள்ளாக சுழன்று ஓடி உணர்றதுனால அதுக்கு உயிர்னு பேருங்க. அதுல இருந்து வரக்கூடிய அலைக்கு பேரு ஜீவகாந்தம். உயிரிலிருந்து உற்பத்தி ஆகிறதுனால ஜீவன்னா உயிர், அதுல இருந்து வரக்கூடிய அலை சீவகாந்தம். அந்த சீவகாந்தத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா, அங்க நல்ல பதிவு இருந்தா அதை தான் அது அப்படியே மலர்த்தும், அல்லாதது இருந்ததுன்னா அதை தான் அது அப்படியே மலர்த்தும். அப்ப அதை பார்க்கறத நல்லதா பார்க்க தெரியாது, நல்லதா கேட்க தெரியாது. ஏன்னா அங்க இருக்கிற பதிவு அது மாதிரி. எதை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடிக்கிறது, எதை பார்த்தாலும் குறை சொல்றது, அப்படி இருப்பாங்க. இப்ப அதே ஒரு நல்ல பதிவு இருந்துச்சுன்னா எதை பார்த்தாலும் ஒரு மலர்ச்சி, ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், அப்ப அந்த மாதிரி இருக்கும். அப்ப அந்த காந்தம் தான் பார்த்து கேட்டு சுவைத்து நுகர்ந்து உணர்ந்து, இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா, இந்த அத்தனையும் போய் உங்க உயிர்ல கருமையத்துல அப்படியே ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. நீங்க நாளைக்கு சாயந்தரம் போயிட்டு இந்த நேரம் நேற்று எப்படி உட்கார்ந்தேன்னு நினைச்ச உடனே நான் அப்படி நிக்கிறது, நீங்க உட்கார்ந்து இருந்தது, மகரிஷி படத்துல இருந்து எல்லாமே எங்க வரும், உங்களோட ஜீவகாந்த களத்துக்குள்ள வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? இதெல்லாம் இறைவன் நமக்குள்ள வச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான விஷயம். அப்போ அந்த 2 காந்த களத்துல என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மைகளை நாம செயல்பட விடாம ஒரு ஒத்த உயர்வான எண்ணத்தோடு தவ நிலையில அவங்க 2 பேரையும் இணைச்சு அந்த காந்தத்தை ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு போகக்கூடிய வரையில காந்த பரிமாற்றம் நடைபெறக்கூடிய உயிர் கலப்பு தவங்கிற மாதிரி நாம செய்ய போறோம். அப்ப நம்மிடம் இருக்கக்கூடிய காந்த சக்தி எப்போதுமே வெளியில வந்துட்டே தாங்க இருக்கு. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. கைகள், கால்கள், வாய், பாலுறுப்பு, குதம் கர்மேந்திரியங்கள். ஞானேந்திரியங்கள்னு சொல்லக்கூடியது தோல், நாக்கு, மூக்கு, கண், காது. இந்த கர்மேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள்ல கைகள் வழியாகவும் ஞானேந்திரியங்கள்ல கண்கள் வழியாகத்தான் அதிகமான காந்தம் வெளியில போகும். அந்த வெளியில போகக்கூடிய அந்த ஆற்றலை அப்படியே ஒருத்தரை கையை கோக்க வச்சு, கண்ணை பார்க்க வச்சு, இவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு, அவங்கள்ட்ட இருந்து இவங்களுக்கு அப்படியே 8 மாதிரி அப்படியே ரொட்டேட் ஆக நாம வைப்போம். அப்போ ஒரு பாசிட்டிவான, உயர்வான, அமைதியான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான மனநிலையில அவங்க 2 பேரையும் கையை கோக்க வச்சு நாம் கொஞ்ச நேரம் அதை ஒரு மெடிடேஷன் மாதிரி நாம ஒண்ணுமே இல்லை, அப்படியே அவங்க ஒரு எண்ணத்தை அவங்களுக்குள்ள அப்படியே நினைச்சிட்டே இருக்கிற மாதிரி செய்ய வச்சுட்டு
அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்றோங்க, ஒரு ஒத்த தன்மை அவங்க 2 பேர் மூணு முறை நான் செய்ய வைப்பேன். 3 முறையும் அது மாதிரி ஒரு ஒத்த தன்மை 2 பேருக்குள்ள இருக்கிறது என்ன ஆயிடும்னா கரெக்டா பேலன்ஸ்க்கு வந்துடும். அப்ப என்ன ஆகும், உள்ள இருக்கக்கூடிய களங்கங்கள் வெளியேறாம. அதனாலதான் மகரிஷி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மனைவி நில வேட்புல மட்டும் இதை செய்யாம நீங்க வாரத்துல ஒரு முறை கணவன் மனைவி ஒரு அமைதியான நிலையில எப்பயாவது எப்போ ஓய்வு இருக்கோ அப்ப கைகளை கோத்து இது மாதிரி உட்காந்து ஒரு நல்ல அதை பண்ணுங்க அப்படின்னு. போன முறை மனைவி நிற வேட்புல தஞ்சாவூர்ல பண்ணும்போது கூட, அம்மா மாசம் எங்க மன்றத்துல வந்து நடத்திட்டு போங்கம்மா, வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணா ஒன்றும் வேலைக்கு ஆகாது எங்களுக்கு, நீங்க மாசம் வந்து நடத்துங்கம்மா அப்படின்னாங்க. நான் சொன்னது நல்ல விஷயம்தான். இது வந்து ஒரு மனைவி நில வேட்புனா அம்மாவோட பிறந்த நாள்ல தான் செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதை நம்ம எப்படி ஒரு மௌனம் நடத்துறோமோ, எப்படி வந்து நம்ம ஒரு ஆழ்நிலை தவம் நடத்துறோமோ, அது மாதிரி கூட ஒரு அரை மணி நேரம் வர சொல்லி இதை செய்யலாம். ஒன்றும் பெரிய தவறு கிடையாது, நல்ல விஷயம்தான். இது வந்து அவங்க குடும்ப அமைதிக்காக நம்ம செய்யறோம். ஒரு 10 ஜோடி வந்தா கூட நம்ம அதை நடத்தி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்க ஆலோசிச்சுட்டு சொல்றோம்மா, நீங்க எல்லா மன்றத்துலையும் பண்ணுங்கன்னு தான் நான் சொன்னேன். ஒரு அரை மணி நேரம் வர சொல்லுங்க, தெரிஞ்சவங்க அவங்க வீட்டுக்கு வந்த கெஸ்ட் யாரா இருந்தாலும் வர சொல்லுங்க. இப்போ இதுல வந்து அவங்க கலந்துக்கிட்டாலே அவங்களுக்கு இது மேல ஒரு நம்பிக்கை வரும். அவங்களுக்குள்ள நிச்சயமா ஒரு பெரிய மனநிறைவு, சந்தோஷம். அந்த கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருக்குள்ள ஒரு பெரிய ஆனந்தமான உணர்வை அவங்க அனுபவமா சொல்றாங்க. அதனால இதை செய்யலாம், எந்த தவறும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த ஒரு தவத்தை தான் இப்போ ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து அந்த உயிர் கலப்பு தவத்தை செஞ்சுட்டு நம்ம எல்லாரையும் வாழ்த்திட்டு நம்ம நிறைவு பண்ணலாம். வாழ்க வளமுடன்.